எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கெஸ் நீங்க பண்ணணுங்க. இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய 3 பேர் 45 வயசு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 12 வயசு ஸ்கூல் போற பாப்பா, 65 வயசு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். இவங்க 3 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். கெஸ் பண்ணிட்டீங்களாங்க? வேற ஒன்றும் கிடையாதுங்க. இந்த 3 பேருக்குமே டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி இருக்கு. இவங்க 3 பேரும் வாழக்கூடிய இடம்ங்கிறது தமிழ்நாடு தான். ஆனா தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிறாங்க. ஆனா இவங்க 3 பேருக்கு இடையில இன்னொரு ஒற்றுமை இருக்கு. கடந்த 2 ஆண்டுகள்ல தான் இவங்களுக்கு திடீர்னு சர்க்கரை நோய் வந்திருக்கு. இவங்க 3 பேருக்கு இடையில இன்னொரு ஒற்றுமையே இருக்கு. இவங்க வசிக்கக்கூடிய வீடு இருப்பிடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவுல தான் புதுசா ஒரு பேக்கரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அவங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி வெவ்வேறு பேக்கரிகள், ஒரே பேக்கரி கிடையாது. இவர் தான் ராமன், 58 வயசு. அவரோட வீட்டுல ரொட்டீனா காலையில இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். ரொட்டீனாங்க அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது காலையில ஏதாவது ஒரு இட்லியோ தோசையோ சிறுதானிய பொங்கலோ ஆப்பமோ இடியாப்பமோ இந்த மாதிரி நம்மளோட தமிழ் ட்ரெடிஷனல் உணவுகள் தான் அவரோட ரெகுலர் உணவு முறை. காலையில ஆரம்பிச்சு இரவு வரைக்கும் இதான் அவரோட உணவு முறை. சாதமோ சிவப்பு அரிசியோ கருப்பு கவுனியோ சாம்பார் ரசம் தயிர் நடுவுல சுண்டல் இந்த மாதிரி போயிட்டு இருந்த அவரோட லைஃப்ல திடீர்னு ஒரு மாற்றம். இவரு கோயம்புத்தூர்ல வசிக்கிறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட சர்க்கரை அளவுகள் எவ்வளோ, HbA1c எவ்வளோ அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 5.4, அதாவது 3 மாத சர்க்கரை அளவுகள் ஆவரேஜ் தான் HbA1c. 5.4 அப்படிங்கிறது கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். 6க்கு கீழே இருக்கும்போது 5.8 அதற்கும் கீழே இருக்கும்போது நம்ம நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட ராமன் அவர்களோட வீட்டுக்கு பக்கத்துல கோயம்புத்தூர்ல ஸ்வீட் ட்ரீம்ஸ் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி ஆரம்பிச்சாங்க. அவரோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஸ்வீட் ட்ரீம்ஸ் பேக்கரியோட வாசனை அப்படிங்கிறது டெய்லி குக்கிங் பண்றாங்க பாத்தீங்களா. அவங்க வாசனையா பன்னு தயாரிக்கிறது, பிரெட் தயாரிக்கிறது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது அவரால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. அவரோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது லைட்டா மாறுச்சு. காலையில சாப்பிடுற சுண்டலுக்கு பதிலா ஸ்வீட் பன்னு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஸ்வீட் பன் சாப்பிடுறாரு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் 58 வயசுல. மதியானம் லஞ்ச் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பப்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு காஃபியோட ஒரு பப்ஸ் சாப்பிட்டா ரெகுலரா ஒரு பப்ஸ் ஒன்று வாங்கி சாப்பிடுறாரு. சாயந்தர நேரத்திலையும் வீட்டில் செஞ்ச தின்பண்டங்கள்லாம் போய் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச், அதாவது பிரெட்டுக்கு நடுவில் காய்கறி தானே வச்சு தராங்க, சாண்ட்விச் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் அவரோட ஒரு ஸ்நாக்ஸா ரெகுலரா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. சில சமயம் கேக் வாங்கி சாப்பிடுறது அப்படிங்கிறது, ஏன்னா எல்லாமே பக்கத்திலேயே கிடைக்கிறது பாத்தீங்களா. ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, சுவையாவும் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். சரியா 18 மாசம் கழிச்சு அவரோட HbA1c அளவுகள் 8.2. ஆக இன்னைக்கு ராமன் அவர்களுக்கு யாருமே சொல்லாத ஒரு விஷயம், இல்ல தமிழ்நாட்டில் யாருமே இது குறித்து பேசாத ஒரு விஷயம். அதை பத்தி தாங்க பேச போறேன். 2024 பேக்கரி மார்க்கெட் அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுங்களா? 13,000 கோடி. ஆனா 2033 இன்னும் ஒரு 9 வருஷத்துல இந்த மார்க்கெட் 31,000 கோடியா மாறப்போகுது, வளரப்போகுது அப்படிங்கிறது தான் ப்ரொஜெக்ஷன். ஸோ எப்பவுமே ஒரு பிஸ்னஸ், பேக்கரி போன்ற பிஸ்னஸ், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் மார்க்கெட்டு எந்த அளவுக்கு வளரும், ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த வகையில தான் சொல்றேன். 13,000 கோடியிலிருந்து 31,000 கோடியா வெறும் 9 to 10 வருஷத்துல வளரக்கூடிய மார்க்கெட்டு பேக்கரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி மார்க்கெட்டிங் பீப்புள் அவங்க கையில சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. இது புதுசா பேக்கரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கு. எல்லாருக்குமே பிசினஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கிறதுனால முக்குக்கு முக்கு பேக்கரி, சின்ன பேக்கரியில இருந்து பெரிய பேக்கரி வரைக்கும் ஆரம்பிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனால இந்த மார்க்கெட் ரிசர்ச்சர்ஸ்க்கே தெரியாத இன்னொரு டேட்டாவை நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் 158% சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை அதிகரிக்க போது. அதாவது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 6 பேர்ல ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வரக்கூடிய இல்ல கண்டிப்பா வரப்போகுது அப்படிங்கிறது தான் புள்ளி விவரங்கள். இப்போ இந்த பேக்கரியில் விற்கக்கூடிய பொருள்கள்ல சிம்பிளா ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, கிரீம் பன்னு. இந்த கிரீம் பன்ல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 6 டீஸ்பூன் சுகர். 6 டீஸ்பூன்னா 6 × 5 கிராம், 30 கிராம் இத்தினோண்டு பன்ல சுகர், சர்க்கரை இருக்கும். WHO ரெக்கமெண்டடே ஒரு நாளைக்கே மொத்தமே 6 கிராம் அப்படிங்கும்போது ஒரே ஒரு கிரீம் பன்லயே நம்மளுக்கு அந்த 6 கிராம் சர்க்கரை அப்படிங்கிறது டக்குன்னு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லைங்க, கிரீம் பன்ல டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ், மிகவும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா தினமும்
தினமும் 2 சிகரெட் குடிச்சோம்னா உங்க ரத்த நாளங்கள் இறுக ஆரம்பிக்கும், கொழுப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் கொழுப்புகள் அதிகரிக்கிறதுனால அதே எஃபெக்ட் தினமும் 2 சிகரெட் குடிக்கிற எஃபெக்ட் ஒரு கிரீம் பன் சாப்பிட்றதுனால உருவாகுது. கூடவே இந்த கிரீம் பன் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. ஏன் கெட்டு போகாது? அதுல சேர்க்கக்கூடிய பிரிசர்வேட்டிவ்கள், இந்த பிரிசர்வேட்டிவ்கள் நம்ம உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்க கூடியது. ஆக மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாருங்க, ராமன் அங்கிள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவரோட டயட் லைஃப் ஸ்டைலை மாற்றும் போது உண்டாகக்கூடிய பிரச்சனை. இது கூட பரவாயில்ல, ஆனா இந்த 12 வயசு சின்ன குழந்தையான பிரியா பாப்பாவுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயோட ஆரம்ப கட்டம் இருக்கிறதா ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா அவங்க அம்மா டாக்டர்கிட்ட அழுகுறாங்க, என் குழந்தைக்கு எப்படி டாக்டர் சர்க்கரை நோய் வரும்? வெறும் 12 வயசு குழந்தைக்கு சர்க்கரை நோய் வருமா? நான் எல்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள் தான் என் குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட அழுகுறாங்க. பட் அவங்களையும் அறியாம நடக்கக்கூடிய விஷயம், பேக்கரி இருக்கு, எல்லாமே ஈஸியா கிடைக்குது. ஒரு டோனட் சாப்பிட்றதுனால என்ன? காலையில ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு டோனட் சாப்பிட்றது, ஸ்கூல்லையும் பேக்கரிஸ் இருக்கு, ஸ்கூலுக்கு பக்கத்துலயும் பேக்கரிஸ் இருக்கு. பிரேக் டைம்ல சாக்லேட் மஃபின் கேக் சாப்பிட்றது, ஈவினிங் ஒரு கேக் ஸ்லைஸ் சாப்பிட்றது, நைட்டு பிஸ்கட் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ரொட்டீனான விஷயங்கள். இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே நம்ம கண்ணுக்கு தெரியறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரொட்டீனான விஷயத்தை தான் பிரியா பாப்பா பண்ணிட்டு இருந்திருக்கா. அவங்க அம்மாவும் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. 8 மாசத்துல பிரியா பாப்பாவோட எடை அப்படிங்கிறது 18 கிலோகிராம் அதிகரிக்குது. என்ன குழந்தை நல்லா புஷ்டியா வளர்றா அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா குழந்தைக்கு எடையோட சேர்ந்து இன்னொரு விஷயமும் வளர்ந்துகிட்டே இருக்கு, அது சுகர் அடிக்ஷன். ஆனா ஒரு நல்ல விஷயம், ஈவன் குழந்தைகள்ல கூட இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை நீங்க ஒரு 3 மாசம் கட் டவுன் பண்ணீங்கன்னா கூட அந்த 18 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் குறைஞ்சிரும். சரி டாக்டர், அப்ப சுத்தமா வந்து நம்ம எதையுமே சாப்பிடக்கூடாதா? அந்த அளவுக்கு நான் சொல்லல. ஆனா ஒரு 80% 20% 80-20 ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். 80% நம்ம தமிழ் ஆரோக்கியமான ஹெல்த்தியான உணவுகள், ஒரு 20% உங்களுக்கு பிடிச்ச உணவுகள். ஆனா ஒரு லேபிள் வந்து இல்லாம ஒரு உணவு விற்கிறாங்க அப்படின்னா அதை வாங்காதீங்க. எவ்வளவு சர்க்கரை இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அப்படி நம்ம அந்த 20% உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்துக்கிறீங்க, சுவையா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அந்த சமயத்துல ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய போர்ஷன் சைஸ் அப்படிங்கிறது குறைவா இருக்கும் கட் பண்ணி சாப்பிட்டோம்னா. அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸை எக்காரணத்தை கொண்டு வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க. இட் இஸ் குவைட் டேஞ்சர், வெரி வெரி டேஞ்சரஸ், குவைட் டேஞ்சரஸ்ங்க. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். பிஸ்கட்டை விட சுண்டல் பெஸ்ட். இந்த மாதிரி மாத்திக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு ஸ்நாக்ஸையும் பழைய முறைக்கே கொண்டு வாங்க. அடுத்த 30 நாளுக்கு வந்து நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதாவது ஆரோக்கியம் இல்லாத ஐட்டம்ஸை மாற்றி அதுக்கு ஈடா என்ன சாப்பிடுவேன். நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்த ராமன் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதை உணர்ந்து HbA1c அதிகரிக்கிறத பார்த்து பயந்து இப்போ மறுபடியும் HbA1c 6.1% கொண்டு வந்துட்டாரு. மாத்திரையே இல்லாமல் ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் மாற்றுவதன் மூலமாக. சரி, என்னதாங்க சொல்யூஷன்? இன்னைக்கு வந்து இந்த பேக்கரிகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு என்னதான் தீர்வு? மூடிடலாமா? அதை விட பெஸ்ட் ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ், ஆரோக்கியமான ஆப்ஷன்ஸ் கொடுக்க பாருங்க. பேக்கரியில் என்ன ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாங்கிறத பார்க்கணும். என்னன்னா மக்கள் வாங்கினா தான் அவங்க வைப்பாங்க. மக்கள் அதை ஒரு பக்கம் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்ல இப்போ வந்திருக்கு, ஆனால் அதை பக்கமே நம்ம போகிறது கிடையாது, அதை தொடர்றதும் கிடையாது. ஆரோக்கியம் இல்லாத உணவுகளோட பிரச்சனை என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அதனால உங்க கையில தான் வெப்பன் இருக்கு, நீங்க தான் கன்சியூமர்ஸ். நீங்க வாங்காம விட்டீங்கன்னா இந்த மார்க்கெட் க்ரோ ஆக போறது கிடையாது. நல்ல விஷயங்கள் வாங்கினீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா இதோட இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாகுது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, இப்போ நல்ல விஷயங்களே இதில் இருக்கு. அப்போ நல்ல விஷயங்களை வித்து நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாச்சுன்னா நல்ல விஷயம் தானே. இன்னொன்று, நான் ஒரு புக்கு போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன், ஆரோக்கியமான பேக்கரி உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி புக்கு போடுறதா இருந்தா அதுக்கு என்னென்ன உணவுகள் நான் அதில் சேர்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நிறைய இன்புட்ஸ் தேவை. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்லி வந்து வெரி குட் சப்ஸ்கிரைபர்ஸ், நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ். ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கானதே கிடையாது தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி என் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நான் இதே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்களோட வேலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, அதை விட முக்கியமாக எனக்கு சில டிப்ஸ் தரது, என்னென்ன உணவுகளை சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில். ஆக இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, முன்னாடியே சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமான சில சமூக பொறுப்பு உள்ள சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சில வீடியோக்கள் தொடர்ந்து என்னோட சேனல்ல வரும். அதற்காகவும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.